மாதிரி ராசாத்தி குழந்தைய கடத்தியாச்சு. இப்போ இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? இவள ஒரு அடிமை மாதிரி வளர்க்க போறோம். நம்ம வீட்ல நமக்கு சேவை செய்யற ஒரு சாதாரண வேலை செய்யறவளா இந்த குழந்தைய நாம வளர்க்க போறோம். ராசாத்தி மேல எனக்கு இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் இந்த குழந்தைய வச்சு நான் தீர்த்துக்க போறேன். தான் பெத்த குழந்தைய காணும்னு அந்த ராசாத்தி தவிக்கணும். பைத்தியம் பிடிக்கணும் அவளுக்கு. அந்த ராசாத்திக்கு பைத்தியம் பிடிச்சு தான் குழந்தைய தேடி காலம் முழுக்க கோயில் காடு மேடுன்னு அவ அலையணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆனா எல்லாம் சரிதான் அத்தை. குழந்தைக்கு நம்மள அடையாளம் தெரியும். அப்புறம் எப்படி நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும்? குழந்தை நம்ம கிட்ட எப்படி அடிமையா வளரும்? ராசாத்தி குழந்தை நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிராதா? குழந்தைய நாம உடனே நம்ம கூட கூட்டிட்டு போனாதானே நீ சொன்னதெல்லாம் நடக்கும். நாம ராசாத்தி குழந்தைய அநாத ஆசிரமத்துல விட்டுடுவோம். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ராசாத்தியோட குழந்தை ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு ஆசிரமத்துல வளரட்டும். குழந்தை நம்மள ராசாத்திய எல்லாரையும் மறக்கட்டும். தான் யாருங்கிறதே குழந்தைக்கு தெரியாம போனதுக்கு அப்புறம் குழந்தைய நம்ம திரும்பவும் கூட்டிட்டு வந்து கூடவே வச்சு ஒரு வேலைக்காரியா நமக்கு அடிமையா வளர்ப்போம். சரியா? சரிங்க அத்தை. சார், நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அழாதீங்க மேடம். எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, இதுதான் நீங்க சொன்ன அநாத ஆசிரமமா? ஆமா. சரி கண்மணி, நான் சொன்ன ஆளுக்கு கால் பண்ணி கொடு. కొత్త నంబర్గా ఉంది. హలో, ఎవరండి మాట్లాడుతున్నారు? இந்தாங்க அத்தை. கொடு. நான் மரகதம் பேசுறேன். மிஸ்டர் ராம் இந்த நம்பர் கொடுத்தாரு. ஓ, ராமா. சொல்லுங்க மேடம். நான் இப்ப ஆசிரமத்துக்கு வெளியில தான் நிக்கிறேன். கொஞ்சம் வெளியில வரீங்களா? இதோ வரேன் மேடம். நமஸ்காரம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் நாகேஸ்வர் ராவா? అవును மேடம், నేనే. குழந்தை எங்க? குழந்தை வண்டியில தான் இருக்கா. போய் பாருங்க.
இந்த குழந்தைய நீங்க உங்க ஆசிரமத்துல சேர்த்துக்கங்க. ஆசிரமத்துல கேட்டா இந்த குழந்தையோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஆதரவு இல்லாத குழந்தைன்னு சொல்லிடுங்க. மத்த விஷயத்த நீங்க பேசி சமாளிச்சிருங்க. ஓகே மேடம். ஒரு 3-4 வருஷத்துக்கு இந்த குழந்தை வேற வேற ஆசிரமத்துல வளரட்டும். ஓகே மேடம். குழந்தை தன்னை பத்தின ஞாபகத்தை எல்லாமே மறக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு போறோம். நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தை கண்ணு முழிச்ச உடனே அப்பா அம்மாவை கேட்டு அழுவா, தொல்லை பண்ணுவா. நீங்க கண்டுக்காம அதை விட்டுருங்க. ஓகே மேடம். கொஞ்ச நாள்ல குழந்தை நீங்க சொல்றது உண்மைன்னு நம்பி உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சிரும். ஓகே மேடம். கண்மணி. ம். இந்தாங்க அத்தை. இந்தாங்க. மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. மேடம் நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ. அத்தை, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி வரப்போறா. அந்த ராசாத்தியோட மக நம்ம வீட்ல அடிமையா இருக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. சரி சரி, வா போலாம். ఏయ్ ఇది ఏం చేస్తున్నారు? లోపల పోండి పోండి. రసతి அத்தை, அத்தை. ஏம்மா தோஷத்தை கழிக்க குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கடைசியில இப்படி குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தப்புதான் அத்தை, நான் தான் என் குழந்தைய தொலைச்சிட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய இப்படி பாதியிலேயே விட்டுட்டேனே அத்தை. நம்ம குடும்பத்தோட வாரிச தொலைச்சிட்டேனே அத்தை. என் குழந்தை இப்ப எங்க இருக்கும், என்ன பண்ணுதோ? அவளுக்கு பசிச்சா அவ என்ன பண்ணுவா? யார்கிட்ட போய் கேட்பா? நிறைய பொண்ணு அம்மாவை காணுமேனு தேடி தேடி ஏங்கி போயிருப்பாளே. அழுது அழுது அவ கண்ல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்குமே அத்தை. என்னோட கவனக்குறைவால நான் பெத்த பிள்ளைய நானே அனாதை ஆக்கிட்டேன்னு அத்தை. 6 வயசு குழந்தைய இப்படி அநியாயமா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. நான் தான் என் குழந்தைய பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ஏன் பொண்ணு காணாம போறதுக்கு காரணமே நான் தான் அத்தை. நான் பாவி அத்தை, நான் பாவி, நான் பாவி பாவி. ரசதி ஏன் பில்ல பண்ற ரசதி? இந்த பாரு, நீ வேணும்னு எதுவும் பண்ணல. கண்டிப்பா நம்ம குழந்தை கிடைச்சிடும். நீ அதை நினைச்சு கவலைப்படாத. ஆமா ரசதி, நாம யாருக்கும் தெரிஞ்சு எந்த கெடுதலும் பண்ணல. நாம கும்பிடுற சாமி நம்மள கை விட்டுடாது. நம்ம குழந்தை நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிடும். கவலைப்படாதம்மா. இனியா, ஸ்டேஷன்ல என்னப்பா சொன்னாங்க? கண்டிப்பா குழந்தையை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிருக்காங்கம்மா. ரசதி, 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 ரசதி என்னாச்சுமா? ரசதி, உட்கார். ரசதி என்னமாச்சு?
ரசதி 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 கண்ணு திறந்து பாருமா. ரசதி ரசதி எழுந்து. ரசதி இங்க பாரு. ரசதி ரசதி என்னாச்சு? இனியா போய் தண்ணி எடுத்து வா. சரிம்மா. ரசதி என்னாச்சுமா? ரசதி எந்திரிமா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இதோ வரமா. ரசதி எழுந்துருமா. ரசதி ரசதி தண்ணி தள்ளி. ரசதி 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 இங்க பாரு. இனியா ராசாத்தி கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே டாக்டருக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுடா. சரிம்மா. ராசாத்தி ராசாத்தி இங்க பாருமா. ராசாத்தி டாக்டர் ராசாத்தி எழுந்துருமா. ராசாத்தி எழுந்துருமா. ராசாத்தி இனியா. ஓகே டாக்டர். ராசாத்தி கண் முழிச்சிட்டாடா. ரசதி ரசதி என்னாச்சு? ரசதி இந்தா முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. குடி. ராசாத்தி மேடம். வாங்க டாக்டர், செக் பண்ணுங்க. என்னாச்சு? தெரியல டாக்டர், ராசத்தி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அம்மா, ராசாத்தி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு நியாயமா பார்த்தா நீங்க சந்தோஷப்பட்டிருக்கணும், பயப்பட்டு இருக்கவே கூடாது. புரியல டாக்டர். உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்றேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? ராசாத்தி கர்ப்பமா இருக்காளா? ஆமாமா, ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணா மத்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும். நாடி பார்த்ததுல எனக்கு என்னமோ ராசாத்தி வயித்துல 2 குழந்தை இருக்குமோன்னு தோணுது. அப்போ என் மருமக எனக்கு பேரனும் பேத்தியும் கொடுக்க போறல? ராசாத்தி, என்னாச்சுமா உனக்கு? கர்ப்பமா இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படாம ஏன் இப்படி கண் கலங்கி இருக்கீங்க? இருந்த புள்ளைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். எனக்கு இப்ப புதுசா 2 புள்ள பொறுக்க போதுன்னு சொன்னா அது நினைச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? ஸ்வேதா தொலைஞ்சு போயிட்டாளா? என் பொண்ணு காணாம போன அன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது. என்னால எப்படியாத்தான் இந்த கருவை சந்தோஷமா ஏத்துக்க முடியும்? நான் அதிர்ஷ்டம் இல்லாத வார்த்தை பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டேன். இப்போ புதுசா குழந்தை பிறந்து அதையும் நான் தொலைச்சிட்டா என்ன பண்றது? எனக்கு இந்த குழந்தைய வேண்டாம் அத்தை. ராசாத்தி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு குழந்தைய தொலைச்ச உனக்கு சாமி 2 குழந்தையா கொடுத்திருக்கு. அது போய் ஏமா வேணான்னு சொல்ற? ஆமா ராசாத்தி, நீ குழந்தைய தொலைச்ச கஷ்டத்துல தப்பு தப்பா யோசிக்கிற. நம்ம குழந்தைய தொலைச்ச அன்னைக்கே அந்த சாமி உனக்கு கருத்தரிச்ச விஷயம் தெரிய வச்சிருக்குன்னா அப்ப கடவுள் அருள் உனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் ராசாத்தி. நீ கருத்தரிச்ச நேரம் கண்டிப்பா நம்ம குழந்தை கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. ஆமா ராசாத்தி, உன் நல்ல மனசுக்கு உன் குழந்தை உன்னை விட்டு எங்கேயும் போயிடாது. நீ வேணா பாரு, உன் குழந்தை உனக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் சொல்லி தேட சொல்றேன், சரியா? அம்மா, முடியல டாக்டர்.
டாக்டர் அம்மா கடவுளே, ராசாத்திக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு போல. இனியா, டாக்டர், டாக்டர், பிரசவம் நல்லபடியா முடிஞ்சது. ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ராசாத்தியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. டாக்டர், குழந்தைங்களை பார்க்கலாமா? ராசாத்தி இப்ப மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர். இனியா, அம்மா, குழந்தை ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, 2 குழந்தை பிறந்திருக்குடா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ராசாத்தி, டேய் இனியா, அம்மா, 2 குழந்தையில ஒண்ணு உன்ன மாதிரியும் இன்னொன்னு ராசாத்தி மாதிரியும் அழகா இருக்குடா. ராசாத்தி, ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுன்னு 2 குழந்தையும் உனக்கு முத்து முத்தா பிறந்திருக்கு. பேரம்பேத்திகளா, நீங்க 2 பேரும் தான் உங்க அம்மாவை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஆமா, அம்மாவை பாத்துக்கணும்னு சொன்னதும் 2 குழந்தைங்களும் சிரிக்குது பாருங்க. இனியா, உனக்கு சாமி 2 குழந்தைங்களையும் வரமா கொடுத்திருக்கு. இதுக்கு நாம சாமிக்கு நன்றி சொல்ற மாதிரி உடனே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்கல் வைக்கணும். சரிம்மா, பண்ணிடலாம். ராசாத்தி, உன் புருஷனை பாத்தியா? எதுக்கும் உடனே ஒத்துக்காதவன் தான் குழந்தைங்களுக்காக கெடா வெட்டணும்னு சொன்னதும் உடனே ஒத்துக்கிட்டான் பாரு. இப்ப எதுக்கு ராசாத்தி அழற? ராசாத்தி, உனக்கு தங்கமா 2 குழந்தை பிறந்திருக்கு. இந்த நேரத்துல சந்தோஷப்படாம யாராவது அழுவாங்களா? என்னால முடியல அத்தை. எனக்கு 1க்கு 2 குழந்தை பிறந்தும் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. என் மனசு முழுக்க ஸ்வேதா எங்க, என்ன பண்றா, ஏது பண்றான்னு தான் தேடி அலையுது. ஸ்வேதா எனக்கு திரும்ப வேணும் அத்தை. ராசாத்தி, அழாத. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிருவா. ஆமா ராசாத்தி, உனக்கு குழந்தைங்க பிறந்த ராசி. நீ தவறு விட்ட உன்னோட குழந்தைய திரும்ப உன்கிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துறோம். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு பிறந்திருக்கிற குழந்தைங்களை பாருமா. ராசாத்தி, குழந்தைங்களை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு பிறந்த குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் தொலைச்ச என் குழந்தைய எப்படியும் கண்டுபிடிக்காமல ஓய மாட்டேன்.